الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷே தாலாவின் நல்லடியார்களே, அந்த சராசரங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதிலும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷே தாலாவின் நல்லடியார்களே, அருள்மிகு ரமலானும் அளப்பெரிய நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஜும்மா உரையிலே சில விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாதம் வரும் பொழுது இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைகின்றார்களோ, அந்த ரமலான் மாதத்தை அடைந்து இன்றைக்கு நாம் ஹயாத்தாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த காலகட்டங்களில் எத்தனை ரமலான்களை நாம் அடைந்திருப்போம். அந்த ரமலானில் எல்லாம் நாம் என்னென்ன பயிற்சி எடுத்தோம், சென்ற ரமலானில் நாம் என்ன பயிற்சி எடுத்தோம், அந்த பயிற்சி இந்த ரமலான் வரை நீடித்ததா என்றெல்லாம் நாம் பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் என்பது அருள் பொங்கும் மாதமாக இருக்கிறது. இறைவன் இந்த ரமலான் மாதத்தை மட்டும் இது போன்ற அமல்கள் கொண்ட நன்மைகள் கொண்ட மாதமாக ஆக்கவில்லை என்று சொன்னால் மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று யோசிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மனிதனுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப பலகீனமான நிலையை தான் பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வருடமும் நமக்கு கொடுத்து அந்த ரமலானிலே அமல்கள் செய்ய சொல்லி அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நன்மைகளை அதிகம் செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த ரமலானை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலான் மாதத்தினுடைய நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அமல்கள், அதிகமான அமல்கள் செய்து நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம் கொடுக்கப்படுகின்றது.
இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் கணக்கிடுவதற்காக படைத்த நாள் முதல் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே 12 மாதங்கள் என்று சொல்றோம். 12 மாசத்தை நானே உருவாக்கிறேன்னு சொல்றான். அப்ப அந்த 12 மாதங்களை சில மாதங்கள் புனிதமானவையாக என்று சொல்கின்றான், சில மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த மாதம் என்பது, ரமலான் மாதம் என்பது மிக சிறப்புக்குரிய மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வருடமும் கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதை கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறோம் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்ன, அதில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்கள், அதனுடைய நன்மைகள் என்ன, எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த அமல்களிலே ஆர்வத்தோடு நாம் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்குவதற்கு காரணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே 183வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணத்தை சொல்லுகின்றான். நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக சொல்கின்றார். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் சில நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக சொல்றோம். பிரதான விஷயம் என்னன்னு சொன்னா இறையச்சம் தான். இந்த நோன்புல, இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இறை அச்சத்தை பலப்படுத்துவதற்கு, மெருகூட்டுவதற்கு இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மாதத்துல தான் இறையச்சம் இல்ல, இறையச்சல் என்றால் தான் நம்ம இந்த மாதத்துல அடைகிறோமா, இதுலதான் இறையச்சத்தை பெறுகிறோம் என்றால் அப்படி இல்லை. இறையச்சம் இருக்கிறதால தான் நோன்பு பிடிக்கிறோம். இறையச்சம் இருக்கும், அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற நாட்கள் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இறையச்சமே இல்லாம செயல்பாடுகள் இருக்கும், சில விஷயங்கள் இறையச்சத்தோடு நாம் செயல்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து விஷயத்திலும் இறையச்சத்தோடு அது சரியான ஒரு முறையிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை இந்த ரமலான் மாதம் நமக்கு கொடுக்கிறது. இந்த நோன்பு வைப்பதன் காரணமாக இறையச்சம் மெருகூட்டுகின்றது. இறையச்சம் ஒரு மனிதரிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அனைத்து தீமையிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம். இன்றைக்கு மனிதர்கள் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. மனிதர் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான். அந்த தவறிலிருந்து மீள்வதற்கு எது உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னால் இறையச்சம். இறை அச்சம் என்று சொன்னால் தனிமையில் கூட ஒருவன் தவறு செய்ய மாட்டான். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு இறை அச்சம் இருந்து சொன்னால், ஒரு பயம் இருந்து சொன்ன தனிமையில் கூட அவன் தவறு செய்ய மாட்டான். அப்ப இறை அச்சம் என்பது எவ்வளவு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த பிரதானமான விஷயம் இந்த ரமலான் நோன்பு நமக்கு கொடுக்கிறது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு சிறப்பு என்ன? இந்த ரமலான் மாதத்திலே ஏன் அல்லாஹ் இந்த நோன்பு கடமையாக்க இருக்க வேண்டும்? அதற்கும் அல்லாஹ் ரப்பல் விளக்கம் சொல்லுகின்றான் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல. எத்தனையோ மாதங்கள் இருக்கா இல்லையா? முஹர்ரம் மாதம் இருக்கு, ஷாபான் மாதம் இருக்கு, ஷவால் இருக்கு. குறிப்பிட்டு ரமலான் மாதத்திலே இந்த நோன்பு ஏன் வைக்க சொல்லுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? அதற்கு சில காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இந்த ரமலான் மாதத்தில்தான் மனிதகுல வழிகாட்டியாக இருக்கிற இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகின்றான். இந்த ரமலான் மாசத்துலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே முதல் வசனம் இறங்கியதே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், அந்த முதல் வசனம் இறங்கிய அந்த நாள், அந்த இதுதான் ரமலான் மாதத்தில் இருக்கிறது. அதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்றோம் இல்லையா? கடைசி ஒற்றைப்படை இரவுல, கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் தேடுகின்றோமே, அந்த இரவுதான் முதலில் வஹி வந்த நாள். அதற்காகத்தான் இந்த நோன்பு நம்ம இந்த மாசத்துல வைக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதகுல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன், அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் இந்த மாதத்தில் தான் இறக்கினான். ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவிலே 185வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஷஹ்ரு ரமலான் அல்லஸி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
இந்த ரமலான் மாதத்திலே தான் இந்த திருமறை குர்ஆனை நாம் அருளப்பட்டோம். இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி, இது நேர்வழி தெளிவாக கூறும், பொய்யை விட்டும் உண்மை பிரித்து காட்டும். எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த மாசத்துல குர்ஆன் இறக்குனேன், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியா இருக்குது, நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது, பொய்யை விட்டு உண்மையை தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ரமலான் மாதத்துல நம்மளுடைய குறிப்பிட்ட ஒரு 3 அமல்களை நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த 3 அமல்கள் யார் செய்கின்றார்களோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், பெரிய பாவங்களை தவிர. முந்தைய பாவங்கள் இருக்குள்ள நாம் செஞ்சிருப்போம் எத்தனையோ பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிரஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து யார் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வெறுமனே இல்லைங்க, நன்மை நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அளப்பெரிய ஒரு நன்மை இது. இந்த அருள் பொங்கு இந்த மாதத்துல எவ்வளவு பெரிய அளப்பெரிய ஒரு நன்மை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் சிறு பாவங்கள் எத்தனை வருஷத்துடைய பாவங்களா இருக்குங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு 50 வயது நபராக இருக்கிறார் என்று சொன்னால் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அவருடைய 49 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற சிறு பாவங்கள். இவ்வளவு பெரிய அளவு பெரிய ஒரு நன்மை. அதே மாதிரி நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு இறைவனை நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 29 தொழுகிறோம் இல்லையா ரமலான் மாதத்துல? அப்ப அப்படி யார் நின்று வணங்குகின்றார்களோ நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு என்று சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு இந்த நன்மை நீ கொடுப்பேன் நம்பிக்கையோடு, இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, அல்லாஹ்வின் மீது உறுதியோடு அந்த அமலை செய்யும் பொழுது நம்மளுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவுகளை நம்ம தேடுறோமே, அந்த இரவை யார் அடைந்து தொழுகின்றார்களோ அமல்கள் அதிகப்படுத்திக் கொள்கின்றார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இவ்வளவு பெரிய நன்மைங்க. 1000 மாதங்களை விட சிறந்த நாள், 1000 மாதங்களை விட சிறந்த நாளாக அந்த ஒற்றை இரவு இருக்கிறது என்று சொன்னால் அதுல எவ்வளவு அளப்பெரிய நன்மை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்நாள்ல செய்யக்கூடிய அமல்களும் அதில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மலைக்கும் மருவுக்கும் இருக்கும். ஒரு மனிதன் 60 வயது வாழ்கிறான் என்று சொன்னால் பெரும்பான்மையான பகுதி வீணான காரியத்திற்கு பயன்படுத்தியிருப்போம், நம்மளுடைய தூக்கத்திற்கு பயன்படுத்தியிருப்போம். அமல்களுக்கு என்று எத்தனை வருடம் பயன்படுத்தியிருப்போம்? ஒரு 5 வருஷம். 60 வயசு மனிதர் ஒரு 5 வருஷம் அமல் செஞ்சிருப்பாரா? ஆனால் 1000 மாதங்களை விட எவ்வளவு பெரிய அளப்பெரிய ஒரு நன்மை. அப்படிப்பட்ட அளப்பெரிய நன்மைகள் இந்த ரமலான் மாதத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இந்த ரமலான் மாதத்தை அடைகிறோம் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய அமல்களை அதிகரிக்க வேண்டும். இதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பரிசுத்த மனிதனாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம், இறையச்சத்தை மெருகூட்டுவோம். அந்த பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிதானே? ஒரு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், முயற்சி எடுத்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நல்ல விஷயம் நம்முடைய மரணம் வரைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல அமல்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்காக, அந்த இறையச்சத்தை மெருகூட்டுவதற்காக வரக்கூடிய அந்த ரமலான் தான் நம்மை பயிற்சி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்ப அதுல நாம் பயிற்சி பெற வேண்டும். இன்னும் பாருங்க நன்மைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு நோற்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
70 ஆண்டுகள், 70 ஆண்டு பயணத்தோட இருக்குல்ல. ஒருத்தர் 70 ஆண்டு பயணம் செய்யறாருன்னு வைங்களேன், எவ்வளவு தொலைவு இருக்கும். அது குதிரையாக இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், ஏதோ 70 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அந்த அடியானுடைய முகத்தை நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குகின்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மைங்க. ஒரு நோன்புக்குங்க இது. நம்ம எத்தனை நோன்பு வைக்கிறோம்? 29 30 இல்ல 2 ஏதாவது ஒண்ணு தானே. அப்ப ஒரு நோன்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அந்த அடியானுடைய முகத்தை நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குகின்றான். எவ்வளவு நன்மை. ஆஃபர் மேல ஆஃபர் கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றோமா? அதை சரிவர நம்மை கடைபிடிக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானா, நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆதமுடைய மகனுடைய செயல்கள் அனைத்தும் அவனுக்குரியதே, நோன்பு எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல நமக்கு ஒண்ணு தெரியும், என்ன மற்ற விஷயங்களுக்கு யார் கூலி கொடுக்கிறது? மற்ற அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த நோன்பை சிறப்பித்து சொல்லுகின்றான். இந்த நோன்பு எனக்குரியது, நானே நோன்புக்கு அந்த கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப இந்த நோன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சிந்திச்சு பாருங்க. நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கு அல்லாஹ் சிறந்த பரிசு கொடுக்க இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, இந்த நோன்பு இருக்குல்ல, இந்த நோன்பு வைப்பதால் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. நபிகளார் அவர்கள் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நோன்பு என்பது கேடயம் என்று சொல்லிவிட்டார்கள். பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. கேடுகட்ட காரியங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கேடயம் என்று சொல்கிறார்கள். கேடயம் என்ன? போரிலே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் தடுப்பாங்க இல்லையா? எதிரில் இருக்கக்கூடியவர் வாளால் அடிக்கிறார் என்று சொன்னால், வெட்டுகின்றார் என்று சொன்னால், இன்னொரு புறத்தில் இருப்பவர் என்ன செய்வாரு? தடுப்பாரு. அது தடுக்கும் பொழுது எப்படின்னா, ஒரு ரவுண்டா ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அந்த தட்டால தடுப்பார். அதான் கேடயம். எப்படி அந்த வாள் நம் மீது பட்டுவிடக் கூடாது என்று நாம் தடுக்கின்றோமோ, அது மாதிரி பாவமான காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபிகளார் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நோன்பு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. பாவமான காரியங்களை விட்டு நம்ம எவ்வளவு பாதுகாப்புகின்றது. அப்ப இந்த நோன்பை கடைபிடிப்பதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த நோன்பு வைத்துக் கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும், நம்பிக்கை கொண்டு. அதே மாதிரி பாருங்க, நபிகளார் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள். ஒரே ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திதான் இது. ஹதீஸ்ல தொடர்ச்சியாக நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நோன்பாளியுடைய வாயிலே வரக்கூடிய அந்த வாடை இருக்குதுல்ல, பட்டினியா இருக்கிறோம், காலையில இருந்து மாலை வரை ஒரு 13-14 மணி நேரம் ஒரு வாடை வரும். ஏன்னா குடல காஞ்சி போய் கிடக்கும். அப்ப அது ஒரு வாடை வரும் இல்லையா? அந்த வாடை கூட அல்லாஹ்வின் புறத்தில் கஸ்தூரி மனம் கொண்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கஸ்தூரி மனம் விட சிறந்தது என்ற அந்த பட்டியலை கொண்டு வரான். அப்ப சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் இந்த நோன்பாளிக்கு. அது மட்டுமா, நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கின்றது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொன்று, இந்த நோன்பின் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பானே, அப்ப ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. 2 மகிழ்ச்சி இந்த நோன்பாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்ப்பானே, இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அப்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று நபிகளார் அவர்கள் இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு குர்ஆன் படிக்க தெரியல, எனக்கு அரபி படிக்க தெரியல, தமிழ்ல படிங்க.
தமிழில் படித்தாவது அதில் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்க வேண்டும். எனக்கு தமிழும் படிக்க தெரியல, அப்படி சில பேர் இருப்பாங்களே, தமிழ் கூட படிக்க தெரியாத இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் பயான்கள் நடக்கின்றதோ, உரைகள் நடக்கின்றதோ அதை கேட்க வேண்டும். பிறர் தெரிந்தவரிடம் தெரியாதவர் போய் கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க சட்டங்களை தெரியாதவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்த வேண்டும். அதான் குர்ஆனுடைய பிரதான கோரிக்கை. அல்லாஹ்வுடைய கோரிக்கை என்னங்க? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? என்ன அர்த்தம்? படிச்சு புரிஞ்சு அது வாழ்க்கையில வாழ்வியல் ஆக்குங்கள் என்ற ஒரு கட்டளை. அப்ப குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதை படிக்கணும், அதனுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளணும். இந்த குறிப்பா இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதனுடைய தொடர்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இறையச்சம் நமக்கு மேலோங்கும். அந்த இறையச்சம் மேலோங்கி விட்டாலே அனைத்து அமல்களிலும் நம்முடைய ஈடுபாடு வந்துவிடும். அனைத்து காரியங்களிலும் நாம் ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது அதற்கு முழுமையான நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வான். அப்ப அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே ரமலான் மாதத்தினுடைய அளப்பெரும் நன்மைகளை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அதிகப்படியான நன்மைகள் செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அந்த அமல்கள் சரிவர செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும், அதை சரியாக பின்பற்ற வேண்டும். நாம் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செயல்களோடு அதை ஒப்பிட்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமலுக்கு நன்மை கிடைக்காது. சிலர் பார்க்கிறோம் என்று சொன்னால் நோன்பு காலங்களில் எவ்வளவு பிதாத்தான காரியங்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். எவ்வளவு நபிகளார் அவர்கள் சொல்லாத சில செயல்பாடுகள் எல்லாம் சில மக்கள் இடத்திலே பார்க்க முடிகின்றது. பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பு வைப்பதற்கு சகர் செய்கிறோம். அந்த சகர் செய்யக்கூடிய விஷயத்துல பாருங்க எவ்வளவு வரம்பு மீறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் சகரை பத்தி. ஆனால் சில மக்கள் என்ன செய்யறாங்க, சகர் என்பது ஃபஜ்ர் வரை இருக்கிறது என்று நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தெள்ளத் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க, 3 மணிக்கு எஞ்சி சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தூங்கி அதுக்கப்புறம் ஃபஜ்ர் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் தொழாம தூங்கிடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? சகர் என்று சொன்னா 3 மணிக்கு தான் செய்யணும், இல்ல ஒரு ஃபஜ்ருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருது. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நியத் என்ற அடிப்படையில் ஓதிக்கொண்டு அந்த துவாவை ஓதிக்கொண்டு சகர் அந்த நியத்தை முடிச்சிருது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு 5 மணி வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகை இருக்கு, ஃபஜ்ருடைய டைம் இருக்குன்னு வைங்களேன். ஃபஜ்ர் டைம் 5 மணிக்கு தான் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. 4:30 4 மணிக்கோ சாப்பிட்டு முடிச்சிட்டு நியத்து ஓதிக்கலாம். நியத்து ஓதிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு இது தண்ணி கூட குடிக்க கூடாது. இவங்க புதுசா ஒரு நடைமுறையை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லுகின்றதா? அப்படி சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி, பிலால் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன் இரவிலேயே பாங்கு சொல்லுவார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபிகளார் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். பிலால் என்ன செய்வாரா, பிலால் அவர்கள் முன்கூட்டி அவர் பாங்கு சொல்லுவார். அதான் சகரு பாங்கு. பிலால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் இருக்கிறாரே, அவர் பாங்கு சொல்லும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அவர் சொல்ற பாங்கு எது? ஃபஜ்ருடைய பாங்கு. அப்ப ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நபிகளார் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
இந்த நபி வழிக்கு மாற்றமாக இன்றைக்கு சில பேர் இன்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலையும் 3 மணிக்கே முடிச்சது, நாங்க நீயத்து ஓதிட்டோம், துவா ஓதிட்டோம், அதுக்கு மேல தண்ணி கூட குடிக்க மாட்டோம். இது எவ்வளவு ஒரு புறக்கணிப்பு! இது மார்க்கத்தில் இல்லாத செயல்பாடுகள் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு வழிபாடு தானே, வழிமுறை தானே. அப்ப இதை தவிர்க்க வேண்டும். ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம சஹர் செய்யணும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமலை நாம் என்ன செய்யணும்? சரியாக செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், சஹர் எல்லாம் ஓகே தான். அதுல என்ன வரம்பு மீறுறது? ரசூலா சொல்லாத செய்யறோம் இல்லையா, அங்க வரம்பு மீறி விடக்கூடிய ஒரு காட்சி ஏற்படுகின்றது. அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஏன் ரசூலாவுக்கு மீறி செஞ்சாக்கா? நோன்பு வச்சு பட்னியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னுதும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். அப்ப இதை கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும்? நாம் கவனமோடு அமல்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு தப்பும் பண்ணுவாங்க. என்ன தப்பு? நோன்பு திறக்கிறோம் இல்லையா, அந்த நோன்பு திறப்பதில் கூட வரம்பு மீறுறது. என்ன செய்வாங்க? நோன்பு திறக்கிற டைம் 6:30 மணி, சூரிய மறைவு 6:30 மணின்னு சொன்னால் மகரிப் நேரம். என்ன செய்வாங்க? 6:35 6:40க்கு நோன்பு திறக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சில பள்ளிவாசல்லாம் பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு நோன்பு திறக்கணும், ஆனால் 6:30 6:40 6:50க்கு எல்லாம் திறக்கக்கூடிய அரை மணி நேரம் தள்ளி நோன்பு திறக்கக்கூடிய காட்சி எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு சில இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் காரணமாக சில பேர் அதை தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட விஷயம் தெரியுமா? ரசூலா காட்டி தராதது. நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹர் நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையை நீடித்துள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். சஹர் நேரத்தை நீட்டிப்பது ஃபஜ்ர் வரைக்கும், சஹர் நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையிலே இருக்கின்றார்கள். இவ்வளவு தெல்ல தெளிவான ஆதாரம் இருக்குதுங்க. ஆனா என்ன செய்யறாங்க? சஹருக்கு என்ன செய்யறாங்க? முன்னாடியே முடிச்சிடுறாங்க. நோன்பு திறப்பது விரைந்து முடிக்கணும்னு சொல்றாங்க, அதை என்ன செய்யறாங்க? தாமதப்படுத்துறாங்க. அப்படியே உல்டாவா பண்றது. நபிகளார் சொன்னார்களா இல்லையா, 2 மகிழ்ச்சி நோன்பாளிக்கு. ஒன்னு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? காலையில இருந்து பட்டினியா இருக்கிறோம் 13 மணி நேரம், எல்லா உணவுலாம் முன்னாடி இருக்கிறது. அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? அந்த கடைசி ஒரு 5 நிமிடம் இருக்கும் நோன்பு திறப்பதற்கு. அந்த நேரம் போறது ஒரு நாள் போற மாதிரி இருக்கும். இருக்குமா இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது நோன்பு திறந்த உடனே. அப்ப இதைத்தான் வலியுறுத்துகின்றார் நபிகளார் அவர்கள். சஹரை தாமதப்படுத்தி நோன்பை திறப்பதை விரைவுபடுத்துவது, அந்த நேரத்திலே மக்கள் நன்மையில் நீடித்திருக்கிறார்கள். இவ்வளவு தெல்ல தெளிவான ஆதாரம் இருக்குதுங்க. ஆனால் இதில் வரம்பு பெறக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை அவன் கழித்து விட்டான் என்று சொன்னால் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு சாபம் பாருங்க. ஒருத்தர் ரமலான் மாசத்தை அடைகிறாரு, அந்த ரமலான் மாசத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலே அந்த மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால், கடந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு கை சேதப்பட்டவனா இருக்கான். மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சொல். அப்ப இந்த ரமலான் மாதத்தோட முக்கியத்துவம் விளங்குகிறது. இதுல ரமலான் மாதத்தோட முக்கியத்துவம் இந்த ஒரு வார்த்தையில விளங்க முடிகின்றது. யார் ஒரு ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ரமலான் மாசத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய பாவங்கள் அழிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அல்லாஹ் இந்த மாசத்துல கொடுக்கிறான். அவ்வளவு அமல்கள், சின்ன அமல்களுக்கு நிறைய நன்மைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் மற்ற நாட்கள் இந்த ரமலான் மாதத்தில் வீசும் காற்றை விட வேகமாக தர்மங்கள் வாரி வாரி வழங்குவாங்க. நன்மைகள், அவ்வளவு நன்மைகளை சம்பாதிப்பார்களாம். அப்ப அந்த அடிப்படையில் நாமும் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் அதிகப்படுத்திக் கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் அதிகம்
துவா செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம், எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழித்து பரிசுத்தவனாக, அதே நேரத்தில் இந்த மாசத்துல நாம் இந்த ரமலான் மாதத்திலே எடுத்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி எல்லாம் அடுத்த ரமலான் வரைக்கும் அது நீடித்து இருக்கக்கூடிய வகையில நம்முடைய பயிற்சி இருக்க வேண்டும். சும்மா ரமலான் வந்தது, நோன்பு வச்சோம், பெருநாள் தொழுதோம், புது ட்ரெஸ் எடுத்தோம், அப்படி கடந்து போறதல்ல. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இருக்குது. வருடம் ரமலான் வருதுங்க, ரமலான் வருது, ஒரு உத்வேகம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதை மாற்றுகிறது அல்ல, இருக்கணும். ரமலான் வந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் தான், மகிழ்ச்சி தான், அதுல மாற்றுகிறதுலயே நன்மை, நம்மளுடைய நன்மைகள் அதிகமாகுது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது, அதுல மாற்றுகிறதுல. அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, அதை ஒரு கேலி கூத்தாக, அந்த சாங்கியமாக என்ன செய்யறாங்க, வருது ரமலான் வருதா, நோன்பு வைக்கிறோமா, அப்படியே கடந்து செல்றோம், புது ட்ரெஸ் எடுக்கிறோம், பண்டிகை கொண்டாடுறோம், ஜாலியா சந்தோஷமா போயிடுறோம், கடந்து போயிடுது. அதுல நம்ம என்ன பயிற்சி எடுத்தோம், அந்த ரமலான் மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்தினோமா என்று பெருநாள் அன்னைக்கு தெரிஞ்சிடும். பெருநாள் அன்னைக்கு தொழுது முடிஞ்ச உடனே லோஹர்ல நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்படிதானே? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அந்த அமல்கள் இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சகர்ல இஃப்தார்ல வரம்பு மீறாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு வழிகாட்டி தெல்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது, தெளிவான ஆதாரத்தோடு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதை பின்பற்றி அந்த அமல்களிலே குறை வைக்காமல், அந்த அமல்களில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத செயல்களை செய்த அந்த அமல்களை பாழாக்கி விடாமல் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாதத்தை. அப்ப அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே சரியாக நம்முடைய அமல்களை உடல் தூய்மையோடு, இக்லாசோடு, இறை அச்சத்தோடு அந்த அமலை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.